நாட்டாம பிக் பாஸ் காமன் மேன்ல தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்ற கோட் டாஸ்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பிக் பாஸ்ல கோட் டாஸ்க் வந்தாவே அப்படியே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் பிரளயமா வெடிக்கும். வேற மாதிரி இருக்கும். அது சொந்த பிரச்சனைகள்ல இருந்து எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துட்டு வந்து அதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும்ன்ற மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடக்கும். அந்த ஒரு சம்பவத்தை தான் எடுத்துட்டு வந்து பிக் பாஸ் காமன் மேன்ல வச்சு சரி சண்டை போட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி டாபிக்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுல யார் கரெக்டா ஜட்ஜ் பண்ணா, யார் கரெக்டா வாதாடினா, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு எபிசோட்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லியும் நிறைய பேர் அதை பண்ணாமையே பாக்குறீங்க ஐயா. அதை பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மறந்துடாதீங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆனா இன்னைக்கு எபிசோடு என்ட்ரி ஆகும்போது மாயா வராங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுறாங்க. யார் எந்தெந்த பாட்டு பாடணும் அப்படின்றதெல்லாம் தெரியல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்க சீசன்ல நீங்க என்ன மாதிரிலாம் ஏமாத்துறீங்க, என்ன மாதிரிலாம் பண்ணீங்கன்றது நாங்களும் பார்த்தோம் மாயா. ஸோ நேத்து கொஞ்சம் இதுவாயிருச்சு. இப்ப ரெட் கார்டு கொடுக்கட்டுமா, நான் ரெடியா தான் இருக்கேன். ஆமா ஆமா, நீங்க கொடுத்த ரெட் கார்டு சீசன் 7லயே பார்த்தோமே, அந்த ரெட் கார்டு உங்களை எப்படி எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டேஜ்ல பண்ணுச்சுன்றது நீங்களுமா மறந்துட்டீங்க. அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல ரெட் கார்டு போட்டு உங்களை எலிமினேட் பண்ணாங்களே, அது கொஞ்சம் ஞாபகத்துல இருக்குதா மாயா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுச்சு மக்களே, கேட்க தோணுச்சு. ஓகே, வந்தவொடனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பாஸ் காமன் மேன் கோட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வந்த உடனே ஆரி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்னைய உடைச்சு வெளியே எடுத்துட்டு வந்த ஒரு டாஸ்க் என்னன்னா கோட் டாஸ்க் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் மாறுச்சு அப்படின்ற மாதிரி ஆரி சொல்றாரு. ஓவியா வந்து மனசாட்சி தாங்க கோட்டை, மனசாட்சி படி தாங்க நான் நடந்துப்பேன்ற மாதிரி ஓவியா சொல்லியிருக்கிறாங்க. இது சொல்லி முடிச்ச உடனே கண்டஸ்டன்ஸ் வராங்க. முதல்ல ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் 1 தடீஸ்வரன் வராரு. இதுல எப்படின்னா யார் யாருக்கு ஆப்போனன்ட்ன்ற மாதிரி குலுக்கு சீட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அதுல வர பேரை எடுத்துட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆப்போனண்டா ஜட்ஜ் இது பண்ணுவார், வாதாடுவார். இதுக்கு ஜட்ஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிஷ்மா. குறிப்பா தடீஸ்வரனுக்கு ஆப்போசிட்டா எம்சி அரவிந்துக்கு சார்பா ஜட்ஜ் கரிஷ்மா போட்டா, அது ஒரு டெஸ்டிங்காக கரிஷ்மா அங்க போட்டா, கரிஷ்மா அங்க அந்த அப்படமா மாட்டிக்கிட்டாங்கன்றதான் பாயிண்ட். அங்க இந்த இடத்துல ராஜு தெளிவா சொல்றாரு, கரிஷ்மா வேண்டாம் அவங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்கன்னா அந்த வாய்ப்பை கரிஷ்மா பக்காவா பயன்படுத்தணுமா இல்லையா, அதை பயன்படுத்தின மாதிரியே தெரில. என்ன பண்றாங்க, டாஸ்க் என்னன்னா அமைதியான ஆட்டம் தேவையா, பிக் பாஸ்ல ஆக்ரோஷமான ஆட்டம் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு. தடிஷனர் வந்து என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, அமைதியா உட்காந்துட்டு இருந்தா தலையில மசாலா அரைச்சிடுவாங்க விடுவாங்க. ஸோ நான் அதனால இத்தனை நாள் அமைதியாக தான் இருந்தேன், என்ன தலையிலே மசாலா அமிச்சிட்டு இருப்பாங்க, அதனால நான் இதுக்கப்புறம் வந்து அமைதியா இருந்தா அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வாதாடுறாரு. நல்ல பாயிண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அமைதியா இருந்ததாங்க நான் இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்ற மாதிரி வேலிடான ஒரு பாயிண்ட் வச்சுட்டாப்ல. உடனே என்ன பண்றாரு எம்சி அறிந்து, அமைதி தான் முக்கியம், நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூப்பிடுறேன்ற மாதிரி ரஞ்சித்தை கூப்பிடுறாரு. ரஞ்சித்தை வந்து இவரை கேட்கிறாரு, சாட்சியா வந்தபோது சாட்சி என்ன பேசணும்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே கேட்கறங்க ஐயா அப்படின்னு. சாட்சி அட்வொகேட் சொல்றதை கேட்டு அப்படியே சொல்றங்க ஐயா அப்படின்னா, அப்ப நீ செட் பண்றதானே சாட்சிய. அந்த இடத்துலயே வந்து சாட்சி ஃபெயிலியர். எப்படி சாட்சி ஃபெயிலியர், அந்த இடத்துல கவுண்டர் அழகா போட்டார். கவுண்டர் அழகா தடீஸ்வரன் போட்டார். எதுவும் தெரியாத கூட்டு வந்திருக்கீங்க, இதுவா சாட்சியா, இதுக்கு தான் நான் சொன்னேன் ஆக்ரோஷமா தெரிஞ்ச நபர்களா இருக்கணும்னு. இன்னொரு பக்கம் பேபியை கூப்பிட்டு வராரு சாட்சிக்கு. வாய் திறமை தான் முக்கியம், வாய் திறமை இருந்தா தான் பிக் பாஸ்ல ஜெயிக்க முடியும், அமைதியா இருக்கிறது வீட்லயே இருக்கலாம், எதுக்கு பிக் பாஸுக்கு போனோன்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ இந்த சாட்சி ஃபெயிலியரு, இந்த சாட்சி சொதப்பிருச்சு. இங்க வந்து பாயிண்ட்டும் வச்சாச்சு, சாட்சியும் வச்சாச்சு. ஓகே, உடனே அரவிந்த் சொல்ல இல்ல அமைதி பண்பு அறிவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி 9 சீசன்ல யார் இந்த மாதிரி டைட்டில் அடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எப்படி இந்த மாதிரி இருந்து யாரு டைட்டில் அடிச்சா அப்படின்னு கேட்கும்போது ராஜு டைட்டில் அடிச்சாரு. ராஜெல்லாம் வந்து பேசினதால்தான், அமைதியா இருந்ததால அடிச்சிருக்க மாட்டார், பேச வேண்டிய இடத்துல பேசி இதெல்லாம் பண்ணதால தான் ராஜுவே டைட்டில் அடிச்சாருன்ற மாதிரி அங்க வருது. ஓகே, அதுக்கப்புறம் சரி ரஞ்சி என்ன பண்றாங்க, ரஞ்சித் வந்து என்னன்னா அமைதியா இருந்ததால தாங்க நான் கூட இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ற மாதிரி அழகா பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிட்டு ஆக்ரோஷமா இருக்க வேண்டிய இடத்துல அப்படி இருக்கணும். ஸோ அமைதியா இருப்பது, எங்க இது பண்ணுமோ அங்க ரியாக்ட் பண்ணணும்னு ரஞ்சித் சொல்லியிருந்தாரு. உடனே
தீர்ப்பு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க ஜட்ஜி, எனக்கு ரஞ்சித் பாயிண்ட் பிடிச்சிருக்கு, எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஆக மொத்தத்துல அமைதியாவே இருந்தாலுமே அந்த இடத்துல ஜெயிக்க முடியாதுல்ல. சோ அந்த இடத்துல என்ன அமைதி அப்படின்றது தான் பாயிண்ட். அதன் அடிப்படையில இவரு பேசுறேன்ற இடத்துக்கு வரும்போதே இந்த பாயிண்ட் பிடிச்சிருச்சுன்னு கரிஷ்மா சொல்லியாச்சு. உடனே ஓப்பனா ஆரி அடிக்கார் மிஸ்டர் அரவிந்துக்காக வாதாட உங்களை கூப்பிட்டுல, நீங்க தீர்ப்பு கொடுக்கணும், தீர்ப்பு அனலைஸ் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னும் போது உடனே என்ன பண்றாங்க, திரும்ப ஜட்ஜு வந்து இல்ல இல்ல பேசவே விடல, யாரு தடீஸ்வரன் பேசவே இல்ல, ஆக்ரோஷமா கத்துனாரு, கோர்ட் லா எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. திரும்பவும் எப்படி அரவிந்த் சைடு சொல்றாங்க, இப்போ ஆக்ரோஷமா இருக்கிறதுனா அவருடைய டாபிக்கே அதுதாங்க ஐயா, அதை தான் அவர் பண்ணுவார் அந்த இடத்துல, அதை தான் பண்றாரு. அமைதியா இருக்கிறவர், நான் அமைதியா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு இருக்க முடியுமா? வாதத்துல வைக்கணும். வாதத்துல வைக்கும் போதே ஜட்ஜ் அங்க என்ன சொல்லுங்கன்னு சொல்லுங்க ஐயா நான் சொல்றேன்ற மாதிரி ஒரு அட்வொகேட் கிட்ட ஒரு சாட்சி சொல்றார். அந்த இடத்துல சாட்சி ஃபெயிலியர். எப்படி சாட்சியை நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க நான் பண்றேன்னும் போது சாட்சியை அட்வொகேட் கேட்கும் போது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை நோட்டீஸ் பண்ணிருக்கணும் கரிஷ்மா, அதை நோட்டீஸ் பண்ணல, சொல்லவும் இல்லை, அண்டர்லைன் பண்ணல. உடனே வந்து ஜட்ஜு வந்து அடுத்த பாயிண்ட் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வாட்டி இங்க போயாச்சா, 3வது பாயிண்ட்ல வந்து இல்ல இல்ல அமைதியா இருந்த ஆக்ரோஷமா ஆகணும்ன்றதை கப்படிக்க முடியும்ன்றதை ஒத்துக்கிறேன், அதை வந்து அழகா எடுத்து வச்சார் தடீஸ்வரன்ற மாதிரி தடீஸ்வரனுக்கு பாயிண்டாங்க. ஸோ இங்க பாருங்க கரிஷ்மா அவர்களே, என்ன பண்ணணும், ஒரு டாஸ்க்னு வந்துருச்சா நீங்க வாதத்தை தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சவன் இப்படி அதுல வேற சொன்னீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்டு தான், அந்த இடத்துல நீங்க ஃப்ரெண்டா பார்க்க கூடாது, ஜட்ஜா போயிட்டீங்கன்னா ஜட்ஜா செயல்படணும். ஜட்ஜு என்பது நியாயம், நீதி, தர்மம், அப்படிதான். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் என்ன பண்ணாலும் நான் அவனுக்கு தான் சாதகமா பேசினா மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போயிருவீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. 2வது பேபி வராங்க. பேபிக்கு டாஸ்க் என்னன்னா, சண்டைக்கு பிறகு மன்னிப்பு கேட்வது ஸ்ட்ராட்டஜியா இல்ல மனமாற்றமான்னு ஃபர்ஸ்ட் இருந்தது. இல்ல இல்ல உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒயில்டு கார்டுல வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா அப்படின்ற டாபிக். தகுதி இருக்குன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி, தகுதி இல்லைன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஷாமா. இதுக்கு ஜட்ஜா திவ்யா வராங்க. ஸோ பேபி வந்து சொல்றாங்க வைல்டு கார்டா வந்து திவ்யா அர்ச்சனாலாம் டைட்டில் அடிச்சிருக்காங்கன்னும் போது அப்ப 7 பேரு வைல்டு கார்டு இல்லாம டைட்டில் அடிச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ஆப்போனன்ட்ல ஷாமா வாதம் வைக்கிறாங்க. ஸோ இவங்க வச்சாங்க, அதுக்கு ஆப்போனன்ட் செமையா வச்சாங்க. இல்ல தகுதி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும், தகுதி இருக்கு, அவங்க தகுதி இருக்கிறதால தான் டைட்டில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது உடனே இவங்க சொல்றாங்க, ஒரு பிளேயிங் ஃபீல்டுனா லெவலா தானே இருக்கணும். இவங்க நாங்க ஒரு 4 வாரம் கஷ்டப்படும் போது இவங்க 5வது வாரத்துல வந்து ஒரு அட்வான்டேஜோட உள்ள வந்து இதெல்லாம் பண்ணணும் போது அது எப்படி நியாயமா இருக்கும், அது நியாயமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஷாமா ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. கரெக்டான வாதமா? இவங்க என்ன சொன்னா, அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும், தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம கப்பு அடிக்க முடியும், அதுதானே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாட்சியை சரண்யாவை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல செமையான ஒரு லாக்கு போட்டாங்க ஷாமா. வாதம் என்பதுல ஒரு அட்வொகேட் போய் எப்படி அவர்கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் வாங்குறோன்னு ஒரு லாக்க போட்டாங்க. அதுவும் வந்து பிக் பாஸ் காமன் மேன் எக்ஸாம்பிளே எடுத்துன்னு வந்து லாக் பண்ண விதம் இருக்குல்ல, அருமையோ அருமை. அவங்க சொன்ன பாயிண்ட். ஸோ இங்க 50,000ல இருந்து இப்படிலாம் மாறி 50 பேர்ல இருந்து 28, 22ல இருந்து 22 பேர் வந்திருக்கோம். இப்ப 23வது வைல்டு கார்டுல ஒருத்தர் கிரீன் ஸ்டார் கொடுத்து உங்களுக்கு உள்ள அமிச்சா எப்படி இருக்கும் சரண்யா அப்படின்னு கேட்ட உடனே சரண்யா என்ன சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி 22 பேர் இருக்கும் இல்லையா, அந்த 22 பேரும் சரியா பண்ணல, அவங்க வந்து பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்றது தான் 23% 23வது ஆளா வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் 23வது ஆளா அவங்க எடுத்துன்னு வரணும்? இதெல்லாம் வந்து நம்ம ஒழுங்கா பண்ணியிருந்தா நாங்க உள்ள வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அவங்க நம்ம ஒழுங்கா பண்ணால்தான் அவங்கள உள்ள எடுத்துட்டு வந்து அதன் மூலியமா ஒரு சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்றாங்க, சுவாரஸ்யம் பண்றதுக்காக தான் வைல்டு கார்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து பக்காவா சாட்சியுமே சொல்லிச்சு. இவங்க கவுண்டர் வச்சாங்க, அதுக்கு எதிர்மறையான கவுண்டர் வச்சு முடிச்சு விட்டாங்க. ஆனா பேபி அந்த ஒரே பாயிண்ட்ல ஸ்டிக் ஆகி திரும்ப திரும்ப இது பண்ணல. என்னன்னா தகுதி இருக்கு, அவங்க தகுதி இருக்கிறதால ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா பேபி அவங்களுடைய சாட்சியை அவங்களுக்கு அருமையான பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நீங்க சுவாரஸ்யமா பண்ணியிருந்தா அவங்க ஏன் உள்ள வர போறாங்க, அதை வச்சு ஓட்டி இருக்கலாமே அப்படின்றத சொல்லியிருக்கலாம். சீசன் 6ல நீங்க சுவாரஸ்யமா பண்ணதாலதான் சீசன் 6ல எந்த வைல்டு கார்டுமே உள்ள விடல அப்படின்ற மாதிரிலே எடுத்துக்காட்டு வச்சிருக்கலாம். அந்த அவங்க பிக் பாஸ் பார்க்கல, அதனால ஞாபகம் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடாது, அந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கலாம். பட் வாதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஷியாமா தான் அருமையா பேசியிருந்தாங்க, பக்காவான பாயிண்ட் இருந்தது. சரண்யாவோட சாட்சி எல்லாமே பக்காவா இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்றதுல, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுல பேபி ஃபெயில் ஆயிட்டாங்கன்றதான் பாயிண்ட். ஐ அக்ரி. இதுல ஷியாமா பயங்கரமா வாதாடினாங்க, கொடுக்கப்பட்ட ரோல்ட பக்காவா பண்ணாங்க. அடுத்து 3வது வழக்கு, பிக் பாஸ் வீட்டுல ஒழுக்கம் தேவையா
பொழுதுபோக்கு தேவையா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல மணி வந்து பொழுதுபோக்குக்கும், வெங்கடேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கும், ஜட்ஜ் வந்து முனியம்மா. ஆனா முனியம்மாவை ஏதாவது ஒண்ணுத்துல எடுத்துட்டு வந்துடணும், ஜட்ஜ் வந்து இவங்க செலக்ட் பண்றது, ஜூரி செலக்ட் பண்றது தான். ஸோ என்ன பண்றாரு, உடனே மணி வந்து ஒரு அழகான ஒரு வாதத்தை வைக்கிறார். ராஜ் பொழுதுபோக்கு பண்ணி தான் வெற்றி பெற்றார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜ் கானாவினத்துல மக்கள் மனதுல போய் இது பண்ணாங்க அப்படின்றத சொல்றாரு. இப்போ ரஞ்சித் திருக்குறள் சொல்லும் போதே வெங்கடேஷ் திருக்குறள் சொல்லும் போதே ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. எப்பரா இவர் பண்ண போறாருன்னு நானே யோசிச்சேன். ஆனா அடுத்தபடியாக வெங்கடேஷ் வந்த பாயிண்ட்லாம், ராஜ் வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் பண்ணாரா, அவருக்கு ஒழுக்கம் இல்லையா, ராஜ் பொழுதுபோக்கு ஒழுக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி அடிச்ச உடனே ராஜ வந்து சாட்சியா கூப்பிடுறன்ற மாதிரி ராஜ் சாட்சியா கூப்பிடுறாங்க. ஓகே, கூப்பிட்ட உடனே ராஜ் என்ன சொல்றாரு, என்டர்டைன்மெண்ட் பண்ணி தான் நான் ஜெயிச்சிங்களாயா அப்படின்னும் போது ஆமா அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு ஒழுக்கம் இல்லைங்களா ஐயா, ஒழுக்கம் தாங்க யா முக்கியம் என்டர்டைன்மெண்ட் மேல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாட்சியை வச்சு லாக் பண்ணிட்டார். எப்படி சாட்சியை வச்சே லாக் பண்ணிட்டாரு வெங்கடேஷ். அதை ராஜுவுமே வந்து ஒழுக்கம் தான் முக்கியன்ற மாதிரி ராஜுவுமே அந்த இடத்துல சொல்லிட்டாரு சாட்சியா வந்து. இன்னொரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல மனுஷனுக்கு ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்றத ஆப்போனண்டா இருக்கிற மணியுமே சொல்லிட்டாரு. அவரே வந்து ஆப்போனண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு, அவர் வாயிலே வந்துருச்சு, அங்கேயே முடிஞ்சு போச்சு, கேஸ் க்ளோஸ்டு. இதை அழகா வந்து பயன்படுத்தி முனியம்மா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா முனியம்மாக்கு வேலையே இல்லாம போச்சு. அந்த கொடுத்துட்டாங்களா, உடனே யாராவது ஒரு தீர்ப்பு மாற்றி கருத்து இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. சரண்யா எழுந்து சொல்றாங்க, ஒழுக்கம்ன்ற லிபரல் மீனிங்லேயே அவங்க சுருக்கிற கூடாது, அதை தாண்டி ஒரு டாஸ்கை எப்படி ஒழுக்கா நெறியா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டு தான். பட் அந்த இடத்துல வாதத்தின் அடிப்படையிலும் போது வெங்கடேஷ் பேசின பாயிண்ட் எல்லாமே லாக் பண்ற வகையில கரெக்டா லாக் பண்ணி முடிச்சு விட்டாருன்றது தான் பாயிண்ட். அதன் அடிப்படையில வெங்கடேஷ் நல்லா வாதாடினார். மணி பண்ணது ஃபன்னா இருந்தாலும் வாதாடின விதத்துல வந்து வெங்கடேஷ் தான். அடுத்ததாக பிக் பாஸ் வீட்டில் ஒரு போட்டியாளர் வீட்டுக்குள்ள வராங்கன்னா, அந்த போட்டியாளராக்கு ஒரு பெரிய பிரபலம் கிடைக்குதுன்னா அது அவரால் கிடைக்குது, இல்லை அந்த பிக் பாஸ் ஷோலால் கிடைக்குது அப்படின்றதான் டாபிக். இதுல பிரியங்கா அது கார்டு எடுக்கும்போது ஜேசன் வராங்க, ஜட்ஜ் வந்து சம்யுக்தா. பிக் பாஸ் ஷோல லைஃப் சேஞ்ச் ஆகும், ஜேர்னில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும், எல்லாமே இந்த பிக் பாஸ் ஷோல வந்தால் தான் கிடைக்கும். அதுல இருக்கிற பீப்புள்ஸ் மூலியமா நிறைய எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் கிடைக்குது, இன்டர்னல் எக்ஸ்ப்ளோஷன் மூலியமா நிறைய கிடைக்குது. இதை தாண்டி நீ எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க பிரியங்கா. வீடுன்றது ஒரு கட்டடம் தான், அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நபர்களால தான் அந்த வீட்டுக்குள்ளே உயிர் வருது அப்படின்னு சொன்னாங்க. இது அடிக்கடி பிக் பாஸ் சொல்ற வார்த்தை. பிக் பாஸ் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த வீட்டுல வந்து அந்த வீட்டுல நீங்க வாழ ஆரம்பிங்க, அந்த வீட்டுக்கே உயிர் கொடுங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அது என்னால புரிஞ்சுது. ஆனா அந்த 20 பேருக்குள்ள நம்மள செல்ஃபை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நம்ம வந்து இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷட்டப்ன்ற வார்த்தையை எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு, அதுக்கு முழுக்க முழுக்க ஓவியாக்கு எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆனா என்னன்னா இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப அந்த வீட்டுக்குள்ள வர எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே பிக் பாஸ் தான் காரணம். பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலியமா தான் நீங்க வரீங்க அப்படின்னும் போது அந்த அடிப்படையே முடிஞ்சு போச்சு. அதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இவங்க கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து ஆரியை கூப்பிடுறாங்க. ஆரியை கூப்பிட்டோன்னா ஒரு கேள்வி கேட்கிறார் ஜட்ஜ், இது சாட்சியா வந்து, பிக் பாஸ் காமன் மேன்ல வாய்ப்பு கிடைச்சதால தானே நீங்க பேசுறீங்க அப்படின்னும் போது, ஆமா வாய்ப்பு கிடைச்சதால தான் நான் பேசுறேன், ஆனா அந்த வாய்ப்புக்கு திறமையானவனா நான் இருந்ததால் தானே நான் இங்க வந்து நிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே, ஆனா அந்த ஒரு மேடை பிக் பாஸோட மேடை, பிக் பாஸ் காமன் மேனோட மேடைன்றதால தான் பல பேருக்கு நீங்க தெரியுறீங்கன்றது தான் பாயிண்ட். எத்தனை ரியாலிட்டி ஷோல வேணாலும் கடந்துக்கலாம், ஆனா பிக் பாஸ்ல கிடைக்கிற ஃபேம் வந்து மற்ற ரியாலிட்டி ஷோல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். அது ஈதர் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஆனா பிக் பாஸுக்கார வர ஃபேம் அது ஒரு தனி ஃபேம். அதனால அந்த ஷோக்குள்ள வந்ததெல்லாம் கிடைக்கும்னும் போது ஆர்குமெண்ட் வைஸ் அந்த ஜேசன் நல்லா பண்ணதால ஜேசன் வந்து பாராட்டுகள் கொடுத்துட்டாங்க. அடுத்து 5வது கேஸ் ரஞ்சித்துக்கு ஆப்போனண்டா ஐடி கார்த்தி. டாபிக் என்னன்னா, பிக் பாஸ் ஷோ ஸ்கிரிப்டடா அன்ஸ்கிரிப்டடா அப்படின்றது தான் பாயிண்ட். இதுல கோகனட்டு கொக்கு இட்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து ஓவியா அப்படி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பாடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த அவர் எடுத்துட்டு வந்த பாயிண்டே எனக்கு தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து அந்த தங் சுஸ்டர்ன்ற மாதிரி நிறைய சீசன்ஸ்ல கொடுப்பாங்க, அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் அவங்க இது பண்ணிடுறாங்க. அது ஐ மீன் கொடுத்த டாஸ்க்கை பண்ணியிருப்பாங்க, அதை இவர் எடுத்துட்டு வந்து டாஸ்க்னு கூட தெரியாம அங்க பண்ணிட்டாரு. அது ஸ்டார்டிங்ல ஒரு சொதப்பல் இருந்துச்சு. ஆனா ஆப்போனன்ட்ல இருக்க ஐடி கார்த்தி பேர், அது ஒரு பெரிய சொதப்பல். ஸ்கிரிப்ட்னா என்ன தெரியுமா, நைட் உட்காந்து பிளான் பண்ணிட்டு மறுநாள் எக்ஸிக்யூட் பண்ணி இதெல்லாம் பண்ற, அதான் ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து பாயிண்டே இல்லாம பேசிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஓவியா மேமை கூப்பிட்டு வச்சு பேசும்போது, அபிநயா ஜட்ஜு சொல்ல மறந்துட்டேன், ஓவியா மேமை கூப்பிட்டு வச்சு பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இது ரியாலிட்டி ஷோ, ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது, ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துன்னு வந்து பண்ணுவாங்க,
பட் இங்க நடக்கிறதெல்லாம் ரியல் எமோஷன், ரியல் சாய்ஸ் தான். அப்படி இது ஸ்கிரிப்டடா இருந்தா எல்லாருக்கும் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டோன்னே அங்க சாட்சியுமே அக்ரி பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்டட் தான் அப்படின்னு ஒரு சாட்சியை பேச வைக்கணும்ல, அந்த இடத்துல ஐது கார்த்தி சரண்டரே ஆயிட்டார். ஐயா சரண்டர் ஐயா, விட்டுருங்க ஐயா அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆயிட்டு முடிச்சு விட்டாங்க அவரை. அப்படியே கேஸ் க்ளோஸ்டு, முடிஞ்சு போச்சு. அப்போ அழகா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாப்புல ரஞ்சித். அடுத்ததாக தான் ஒரு பெரிய டாப்பிக்கே, ஷோபா 100 நாட்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு அறிவு முக்கியமா அழகு முக்கியமா அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஷோபா வந்து என்ன சொல்றாங்க, அறிவுன்றாங்க. ஆப்போனண்டா வந்து அபிநயா பயங்கரமா வாடாங்கன்னு நினைச்சிருந்தேன். அழகுல ஜட்ஜ் வந்து டார்வின். ஸோ ஓகே, பிரெயின்ஸ் இருந்தாதான் அழகு. எப்படி பிரெயின்ஸ் இருந்ததால தான் ஆரி, முத்துக்குமரன், ராஜு இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிலாம் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி எடுத்துக்காட்டு வச்சோடனே உடனே அங்க மாயா கேட்குறாங்க, ஏன் ஆரி சொல்றீங்க, ஏன் ராஜு சொல்றீங்க, ஏன் ஃபீமேல்ஸ் யாருமே உங்களுக்கு தெரியலையா, ஓவியா தெரியலையா, நான் தெரியலையான்னு மாயா கேட்கும்போது, எப்பா அறிவு இருந்தா நீங்க டைட்டில் ஜெயிச்சிருப்பீங்கயா, அறிவு இல்லாதால் தான் நீங்க வெளியே வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல கோட்டை விட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து அவங்கள முடிச்சு விட்டாங்க. எப்படி மாயாவையும் இப்படியும் முடிச்சு விட்டாங்க அந்த ஒரு பாயிண்ட்ல. அடுத்து என்ன பண்றாங்க, அழகுனா என்ன தெரியுமா, வெளி தோற்றமோ இதெல்லாம் கிடையாது, அழகுற ட்ரெஸ் போடுறதோ மேக்கப் போடுறதுலாம் அழகு கிடையாது, திறமை பண்பு இதுதான் அழகுன்ற மாதிரி. அழகுன்றதோட மீனிங் என்ன? ஆனா அங்க அபிநயா ஒழுங்கா புரிஞ்சிக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அழகு அந்த ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களே, அந்த ஸ்டாண்ட் தான் இங்கேயே எடுத்துன்னு வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. தெரியாமலையோ இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஆப்போனன்ட் பாயிண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி வாதம் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணு வந்து ஒரு பக்கம் அபிநயா சொதப்புதுன்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிற ஷோபா வந்து பியூட்டி வித் பிரெயின்ஸ் தான் சொல்றாங்க, அழகா இருந்தா கூட பரவாயில்ல மூளை இருக்கணும்ன்றதான் பாயிண்ட் சொல்றாங்கன்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் குழப்பற மாதிரி போயிட்டு இப்படி போயிடுச்சு. ஆனா வாதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அபிநயா கம்ப்ளீட் கொலாப்ஸ். அழகு என்னுடைய பொறுத்தவரையும் வெளிப்படை தோற்றம் கிடையாது, மனசு உள்ள அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்லாங்ல பேசுறாங்க. அப்புறம் வந்து கேள்வி இது ஜட்ஜஸ் தீர்ப்பு வரும்போது ஜட்ஜஸ் இப்ப அபிநயா பேசுறான், சோபா பேசுறாங்களா, இப்படி ஜட்ஜு டார்வின் பயங்கரமா தலையாடிட்டு இருக்காப்பல, வேற எதுவும் பண்ணல. தீர்ப்பு வர டைம்ல பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுப்பா அப்படின்னும் போது ஜட்ஜஸே கலாச்சிட்டாங்க, அபிநயா அழகுனா என்னன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. குறிப்பா ஆரி, நீ மேக்கப் போடுற, வகுடு எடுத்து வாரி இருக்க, இதெல்லாம் பண்ணிருக்க, இது என்ன அப்படின்னு. செல்ஃப் சாட்டிஸ்பிகேஷன் சார், அதை தாண்டி அழகு அப்படின்றதான் பாயிண்ட். நீ வந்து ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணி ஓவரா குழப்பி இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. தீர்ப்புமே வந்து அபிநயாக்கு எதிராக தான் போச்சு. ஏன்னா அபிநயா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 6 கேஸ் நடந்ததா, இந்த 6 கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல யாரு சிறந்தா செயல்படல, நிறைய பேர் வாதாடமே பரல, நிறைய பேர் வாதாட வரல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு மறுநாள் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு சிறந்த வாதாடினது யாரு அப்படின்ற மாதிரியும், தப்பா வாதாடினது யாருன்றதுக்கும், மோசமான ஜட்ஜி யாராவதுக்கும் ரெட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சம்யுக்தா வந்து ஒழுங்காக வாதாடல, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலை. இப்போ ஜட்ஜினா ஒரு படி செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்படிலாம் வந்து செயலே படலை ஜட்ஜி. அந்த இடத்துல வந்து இவங்களும், ஏன்னா ஜேசன் கௌசியும் மற்றும் பிரியங்கா வாதாடும் போது ஜேசன் கௌசி கீழே உட்காந்துக்கிறாரு, இவங்களும் கீழே உட்காந்துக்கிறாரு. கீழே உட்காந்துட்டு வாதாட, ஒரு கோர்ட்டுனா என்ன, அதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு. கீழே உட்காந்துட்டு வாதாடுறதெல்லாம் கோர்ட்ல வாதாடுவாங்களா? தப்பு அது. அதை வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல ஜட்ஜ் இருக்கணும். அதை கண்டிக்கிறது இங்க இருக்கிற ஜட்ஜ், இந்த பிக் பாஸ் காமன் மேனோட ஜட்ஜஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களே கண்டிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அது தவறு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியுது, ஜேசன் கௌசிலாம் வீட்டுக்குள்ள போனாருன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வரும். ஏன்னா அவர் பண்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த உட்கார்ந்து பேசுற நீ பேசு அப்படின்றதெல்லாம் தட் இஸ் நாட் ரைட். அதே மாதிரி அரவிந்த் எம்சி போனாலுமே திமிருத்தனமா பேசுறது, வார்த்தை விடுறதுன்ற மாதிரி பேசுறதெல்லாம் இருக்குல்ல, செஞ்சு விட்டுருவாங்க. தெரில அவருக்கு பிக் பாஸ்னா என்னன்னு தெரியாம அப்படி போய் பேசி நம்ம கமருதீன் மாதிரி வந்துடலாம்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனா வச்சு செய்வாங்கன்றது அவருக்கு தெரில போல இருக்கு. இது ஒண்ணு. அதுல மெஜாரிட்டியா ஓட்டுப்படி வந்து பாத்தீங்கன்னா சம்யுக்தாவை சொல்லிட்டாங்க. உடனே சம்யுக்தா நான்லாம் ஜோன் அவுட் ஆகல, ப்ராப்பரா அப்சர்வ் பண்ண இதெல்லாம் பண்ணாங்க. பட் அதன் அடிப்படையில சம்யுக்தாவுக்கு ரெட் ஸ்டார் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்றாங்க, நானும் திரும்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்கள வச்சு செய்வேன், எப்படி வச்சு செய்வேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப பதிலடி கொடுக்குறாங்க. அப்போ வந்து இப்ப நீ பேசுறியாம தெளிவா, எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்த வேண்டிய நேரத்துல நீ பயன்படுத்தி இருக்கணுமா. இப்ப பயன்படுத்துறது முக்கியம் இல்லை. ஒரு அதிகாரம் வரும்போது அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி எந்த இடத்துல எப்படி செயல்படுத்திட்டு இருக்கணும், கொடுக்குற இடத்துல கொடுக்கறதும் செயல்படுத்த வேண்டிய இடத்துல செயல்படுத்திட்டு இருக்கணும்ன்ற மாதிரி அட்வைஸ் சொல்லி அங்க இவரு ஆரி அமுச்சு விட்டாப்புல.
அமுச்சு விட்டோம்னா அடுத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னும் போது ஓட்டிங் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போது முன்னாடியே சரண்டர் ஆயிடுறாங்க அபிநயாவும் அண்ட் பிரியங்கா வந்து நான் நல்லா பண்ணல, ஓவரால் நல்லா பண்ணல, கொஞ்சம் பண்ணேன், நிறைய நல்லா பண்ணனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கலாம், அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதெல்லாம் எனக்கு வரலன்றதை அவங்க ஓப்பனா கன்ஃபெஸ் பண்ணிட்டாங்க. அபிநயாக்கு கான்செப்டே புரியாம பண்ணிட்டாங்க. ஸோ அபிநயாக்கு ஒரு ரிஸ்டார்ட் கொடுத்தோன்னா அவங்க அப்செட் ஆயாச்சு. ஏன்னா அவங்க மைண்ட் செட்ல மொதல் எபிசோட்ல அப்படி பேசிட்டோம், இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி இது பண்ணா எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க குழப்பிக்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா அபிநயா பேசக்கூடிய ஒரு நபர் தான், பேசுற பாயிண்ட்ஸ்லாம் அழகா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா எங்க பேசணும்ன்றது கோட்டை விட்டாங்களே ஐயா அப்படின்ற மாதிரி ரெட் ஸ்டார். அடுத்து கிரீன் ஸ்டார் வந்து ஜேசனா வெங்கடேஷனா அப்படின்ற அடிப்படையில ஜேசன் கொடுத்தாங்க. ஓகே, அதுல எனக்கு ஜேசன் கொடுக்கறதோட ஷாமா கொடுத்துருக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். ஜேசன் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து பேசும்போது நான் வந்து 5 ஸ்ட்ரீக் வச்சிருக்கிறேன், நான் இருக்கிற டீம் தான் ஜெயிச்சிருக்கு, இன்னைக்கும் ஸ்டார் வாங்கியிருக்கேன், என் ஒய்ஃப் கிட்ட 2 நாள் சொல்லிட்டே இருந்தேன் நான் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு, கரெக்டாக அதை கண்டினியூ பண்ணிட்டேன். ஆப்பனண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, எனக்கான ஆப்பனண்ட் 100% கொடுக்கணும், 100% கொடுத்தாதான் என்னால் ஜெயிக்க முடியும், ஸோ கொஞ்சம் அடுத்த வாட்டி வாங்க அப்படின்னும் போது உடனே பிரியங்கா அடுத்த ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான், ஸோ 5 வாட்டி வின் பண்ணுறதால நீ தோக்க மாட்டேன்லாம் அர்த்தம் கிடையாது, வரலாம், இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சொல்லு காதில் சொல்லுன்ற மாதிரி காதை காட்டி கேட்கறதெல்லாம் இருக்குல்ல, நான் சொல்றேனே ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம். ஸோ அதன் அடிப்படையில் ஸோ நம்ம வெற்றி பெற்று மேலே இருக்கும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றது முக்கியம். அந்த பிஹேவியர் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுங்களேன், ஸோ அதை தான் எல்லாம் பதிலடி கிடைக்கும் அந்தந்த இடத்துல. ஸோ நீங்களே ஃபீல் பண்ணுற வகையில் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க கைஸ். பை.